செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது மிக மிக அதிகமான முறையில் தீவிரம் என்பது அடைய உள்ளது. செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து தமிழகத்தின் மழை பெய்யாத மாவட்டங்களிலும் மழை என்பது கொட்டி தீர்க்க உள்ளது. பரவலாகவே கனமழை என்பது தமிழகம் முழுவதும் பெய்யப் போகிறது. அதில் சில இடங்களில் மிக கனமழை என்ற அளவிற்கும் மிக சிறப்பான ஒரு மழை என்பது செப்டம்பர் மாதத்தில் உள்ளது. குறிப்பாக முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்பட போகிறது. எனவே வீடியோ பார்ப்பவர்கள், நேரலை பார்ப்பவர்கள் தொடர்ந்து இணைந்திருந்து வாருங்கள். அதாவது இன்றைய அறிக்கையில் செப்டம்பர் மாதத்தில் மழை என்பது எப்படி இருக்கும்? செப்டம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மழை, அதாவது எதனால் மழை என்பது இருக்கும்? காற்று சுழற்சியாலோ அல்லது எப்படிப்பட்ட ஒரு மழை எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கும்? அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை 2026 தமிழகத்தில் எப்போது தொடங்கும்? எப்படி அமையப் போகிறது என்று இன்றைய வீடியோவில் இந்த நேரலையில் பார்க்கலாம். எனவே வீடியோ பார்ப்பவர்கள், நேரலை பார்ப்பவர்கள் தொடர்ந்து இணைந்திருந்து இறுதி வரை பார்த்தவங்க, அதிலும் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுல பலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்று போடக்கூடிய வீடியோ இன்று பார்ப்பீர்கள். நாளை சில முக்கியமான வீடியோ போடும்போது முக்கியமான காலகட்டத்தில் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதோ தேடும்போதோ உங்களுக்கு கிடைக்காது. எனவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கான் ஆலில் கிளிக் பண்ணிங்கன்னா தினசரி நான் போடக்கூடிய வானிலை அறிக்கை என்பது உங்களுடைய பக்கத்தில் வரும். எனவே துல்லியமான வானிலை அறிக்கைக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய காலம் மழைக்காலம். மழையாகவே இருக்கக்கூடிய காலம், மிக அதிகமான மழை என்பது உள்ளது. தற்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் ஆங்காங்கே நல்ல ஒரு மழை என்பது பதிவானது. குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராமநாதபுரம் அதனை ஒட்டிய பகுதிகளில் நல்ல ஒரு மழை என்பது பதிவானது. டெல்டாவில் சில பகுதிகள், வட மாவட்டங்கள் சில பகுதிகள் என்று மழை என்பது பதிவாகி வருகிறது. இது ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை, ஆல்மோஸ்ட் இறுதி வந்துவிட்டோம். இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் இதே நிலையை தொடரும். நாட்கள் என்பது 1 வாரமோ 2 வாரமோ இல்லை, 2 அல்லது 3 நாட்கள். 2 அல்லது 3 நாட்களும் மழை இல்லை என்று சொல்லவில்லை. தமிழகத்தில் வட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யும். தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யும். டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் என்று பெய்யக்கூடிய இடங்களில் வலித்து பெய்யும். ஓகே, எனவே ஆகஸ்ட் மாதத்தினுடைய வானிலை என்பது இதுதான். ஸோ ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே ஆகஸ்ட் மாதம் இறுதி மீதமுள்ள நாட்களிலும் தமிழகத்திற்கு மிக சிறப்பான ஒரு மழை என்பது உள்ளது. இதற்கு பின்னர் தான் செப்டம்பர் மாதத்தில் தான் தமிழகத்தில் மிக சிறப்பான ஆட்டமே ஆட உள்ளது. செப்டம்பர் மாதத்தில் தொடங்கக்கூடிய ஆட்டம், செப்டம்பர் மாதத்தில் பெய்யக்கூடிய மழை என்பது வடகிழக்கு பருவமழை 2026 முடியும் வரை தமிழகத்தில் மழை வானிலையாகவே இருக்கும். மிக அருமையான மழையை தமிழகம் சந்திக்கப் போகிறது அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களில். அதாவது செப்டம்பர் மாதம், பின்னர் வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எனவே ஏனைய 4 மாதம் மழைக்காலமாகவே உள்ளது. எனவே நேரலை வானிலை அறிக்கை பார்ப்பவர்கள் தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்டு விவசாயம் செய்ய தொடர்ந்து இணைந்திருந்து இறுதி வரை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. வானிலை, வெதர் மற்றும் சயின்ஸ் ரிலேட்டடான நியூஸ் தெரிஞ்சுக்க. அதாவது செப்டம்பர் மாதம் பிறந்தவுடன் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் தமிழகத்தின் பரவலாக மழை என்பது அதிகரிக்க தொடங்கும். 1ஆம் தேதியை காட்டிலும் 2ஆம் தேதி பரப்பிலும் மழையிலும் கூடும். 2ஆம் தேதியை காட்டிலும் 3ஆம் தேதி முதல் தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் கனமழை என்பது பதிவாக போகிறது. சில இடங்களில் மிக கனமழை என்ற அளவிற்கு செப்டம்பர் மாதத்தின் மழை என்பது உள்ளது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடந்த சில ஆகஸ்ட் மாதமெல்லாம் பார்க்கும்போது கனமழை என்ற அளவிற்கு பெய்திருக்கும், அதுவும் சற்று பரவலாக பெய்திருக்கும். ஆனால் செப்டம்பர் மாதத்திலிருந்து பரவலாகவே கனமழை, சில இடங்களில் மிக கனமழை என்ற அளவிற்கும் மழையெல்லாம் மிக சிறப்பான மழை, அதிகமான மழை என்பது உள்ளது மழை பெய்யாத மாவட்டங்களிலும். எனவே செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் வட மாவட்டங்கள் இயல்பை விட மிக அதிகமான மழையை பெறப்போகிறது. அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. தென் மாவட்டங்களும் இயல்பான மழை, இயல்பை விட அதிகமான மழை செப்டம்பர் மாதத்திலும் தென் மாவட்டங்களுக்கும் உள்ளது. எனவே ஆகஸ்ட் மாதம் போல் செப்டம்பர் மாதம் தென் மாவட்டங்களுக்கு இருக்கவே இருக்காது. மிக அதிகமான மழையை சந்திக்க போகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு பெய்யக்கூடிய மழை என்பது முதலில் வட மாவட்டங்களில் தான் அதிகமாக பெய்ய தொடங்கும். அதாவது செப்டம்பர் 3, 4 இந்த தேதிகளில் 3ஆம் தேதி என்ன செய்யணும், வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இந்த இடைப்பட்ட நான் இந்த சொன்னல இந்த சரௌண்டிங்கில் இந்த மாவட்டத்துக்கு இடைப்பட்ட நீங்கள் ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா அது இந்த மாவட்டத்திற்குள் தான் மிக சிறப்பான மழையை செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பெய்ய தொடங்கும்.
இதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த மாவட்டத்தில் பரவலாக கனமழை என்பது நிச்சயமாக இருக்கும். சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூட வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக உள்ளது. நாட்கள் உள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தினசரி வானிலை தகவல்களை, தினசரி வானிலை அப்டேட்களை, தினசரி வானிலை மாறுதல்களை தொடர்ந்து தெரிந்து வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான ஆல்ல கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக சிறப்பான மழையை சந்திக்கப் போகிறது. அதே வேளையில் தெற்கே வந்தோம் என்றால் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கரூர் எல்லாம் பார்க்கும்போது மேற்கு மாவட்டமா போயிடும். தென் மாவட்டத்தில் முதலில் முடிப்போம். தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தேனி, தென்காசி. எனவே இந்த மாவட்டத்தில் அறவே மழை இல்லை. எங்கள் பகுதியில் மழை பெய்தாலும் ஒதுக்கி தான் பெய்கிறது என்று கூறுபவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக நம்பிக்கை கூட்டக்கூடிய மழையாக அமைந்து செப்டம்பர் மாதத்திலேயே மிக அதிகமான மழையை பெறக்கூடிய மழை இந்த மாவட்டத்திற்கு உள்ளது. அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. செப்டம்பர் முதல் வாரமே நிச்சயமாக மழையை பெறும். அதற்கு பிறகு நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை பிறக்கும். செப்டம்பர் மாதம் 2ஆம் வாரத்துக்கு பிறகு பெய்யக்கூடிய மழையெல்லாம், செப்டம்பர் மாதம் இறுதியில் பெய்யக்கூடிய மிக சிறப்பான மழையெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கையும் தாண்டி மிக அதிகமான மழையை பெற்றுக்கக்கூடிய திருப்தியை உங்களுக்கு தரும். அதற்கு பின்னர் வடகிழக்கு பருவமழை 2026 தென் மாவட்டத்திற்கு குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் உள் மாவட்டங்களாக இருக்கட்டும், போதும் என்ற அளவிற்கு மிக அருமையான மழையை சந்திக்கப் போகிறது. எனவே நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் வானிலை எப்படி இருக்கும் என்று பார்த்த பிறகு வடகிழக்கு பருவமழை பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாம். அதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நேரலை பார்ப்பவர்கள், வீடியோ பார்ப்பவர்கள் தொடர்ந்து இணைந்திருந்து இறுதி வரை பாருங்கள். எனவே செப்டம்பர் வானிலையை பொறுத்தவரை இதுதான் நிலவரம். செப்டம்பர் மாதம் 30 நாட்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அது அதிகப்படியான நாட்கள் மழை நாட்களாக இருக்கப் போகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை, அதாவது தென்மேற்கு பருவமழை என்பது பின்பாக தொடங்கிவிடும். தற்போதே ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது, பின்வாங்க. அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை மேலும் பின்வாங்க தொடங்கும். வானிலை அமைப்புகளை பார்க்கும்போது செப்டம்பர் மாதத்திற்கு தென்மேற்கு பருவமழை இந்தியா முழுவதும் படிப்படியாக பின்வாங்க தொடங்கும். அதே வேளையில் MJO மேடன் ஜூலியன் ஆஸ்கிலேஷன் செப்டம்பர் மாதத்தில் வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நம்மளுடைய இந்திய பெருங்கடல் பகுதிக்கு. அதே வேளையில் எல்னினோ 2026 எல்னினோ பொறுத்தவரை சூப்பர் எல்னினோவாக, வரலாறு காணாத எல்னினோவாக, 150 ஆண்டு காலமாக இல்லாத எல்னினோவாக உருவெடுத்துள்ள எல்னினோ செப்டம்பர் மாதத்தில் தன்னுடைய உச்சகட்ட தீவிரத்தை அடைந்து கொண்டே இருக்கும் எல்னினோவை பொறுத்தவரை. எனவே இதெல்லாம் உலகளாவிய வானிலை. எல்னினோ தீவிரமடைய அதனுடைய வெப்பநிலை என்பது கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலை என்பது நிலத்தை நோக்கி தான் நகரும். அது வடகிழக்கு பருவமழைக்கு தான் இப்போ வந்து மிக சிறப்பான மழையை கொடுக்க போகுது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய இந்திய பெருங்கடலில் வெப்பநிலை பார்க்கும்போது, உலகளாவிய பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை பார்க்கும்போது எல்னினோவாக இருக்கும்போது, இந்திய பெருங்கடல் வெப்பநிலை பார்க்கும்போது தற்போது வரை நடுநிலையாகவே உள்ளது. ஏன் பாசிட்டிவ் ஐயோடு இல்லை என்றால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை முடிந்துவிட்டதே, அவ்வளவாக இருக்காது என்று பலர் சொல்கிறார்கள். அதை யாரும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்னினோவை பொறுத்தவரை பாசிட்டிவ் ஐயோடியை பொறுத்தவரை, எல்னினோவை பொறுத்தவரை சூப்பர் எல்னினோவாக இருக்கும் பட்சத்தில் பாசிட்டிவ் ஐயோடி தான் நம்மளுடைய அரபிக் கடலில் உருவாகிய தீரும். அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் தமிழகத்தில், அதாவது இந்திய பெருங்கடலில் பாசிட்டிவ் ஐயோடி உருவாகும். எனவே இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செப்டம்பர் மாத வானிலையை பொறுத்தவரை MJO வருகிறது நம்மளுடைய இந்திய பெருங்கடல் பகுதிக்கு. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை பின்வாங்க தொடங்கிறது. எல்னினோவை பொறுத்தவரை உச்சகட்ட தீவிரம் அடைகிறது. இதே வேளையில் MJO இந்திய பெருங்கடலுக்கு வரும் பகுதியிலும் தன்னுடைய எல்னினோ உச்சகட்ட தீவிரத்தை அடையும் தன்மையிலும் சூரியனுடைய குத்து கதிர் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு செப்டம்பர் மாதம் இறுதி, செப்டம்பர் மாதம் நடுப்பகுதியில் தான் விடுமே. அதே வேளையில் MJO எல்னினோவுடைய தீவிரம் எல்லாவற்றையும் காரணமாக வைத்து நிச்சயமாக அரபிக்கடலின் வெப்பநிலை என்பது உயரும், அதாவது பாசிட்டிவ் ஐயோடியை நோக்கி நகரும். எனவே MJOவின் வருகையின் காரணமாக செப்டம்பர் மாதம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழையை கொடுக்கும். அதே வேளையில் அரபிக்கடல் வெப்பநிலை என்பதும் உயரும், பாசிட்டிவ் ஐயோடி நோக்கி. அக்டோபர் மாதம் நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னர் பாசிட்டிவ் ஐயோடி என்பது உருவாகி நவம்பர் மாதத்தில் தன்னுடைய பீக்கில் இருக்கும் உச்சக்கட்டத்தில் பாசிட்டிவ் ஐயோடியும் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அடைந்துவிடும். எனவே வடகிழக்கு பருவமழை 2026, அதாவது செப்டம்பர் மாதம் இறுதி, அக்டோபர் முதல் 2 வாரம் என்று பார்க்கும்போது டிரான்சாக்ஷன் பீரியட்னு சொல்லுவோம். டிரான்சாக்ஷன் பீரியடெல்லாம் தென் மாவட்டங்கள் மழை பிரித்து மேய்ந்துடும். இந்த ஆண்டும் அதற்கு எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. அக்டோபர் மாதம் இறுதி வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய முதல் 2 வாரத்தில் மிக அருமையான மழையை தென் மாவட்டமும் பெறப்போகிறது.
ஒட்டுமொத்த தமிழகமும் பெறப்போகுது. 38 மாவட்டம்னு சொல்றோம். எங்களுக்கு எப்படி சொல்ல, மழை குறைவாக பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக தென் மாவட்டமே சொல்கிறோம். ஏனென்றால் வட மாவட்டங்கள் மழை பெய்து கொண்டே இருக்குது. உங்கள் மாவட்டம் மழை பெய்ய வேண்டும் என்றால் மழை இருக்கிறது. அதற்காக தான் அப்படி சொல்கிறோம். அதே வேளையில் தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழையும் இருக்கிறது. அதனால். எனவே வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை நிச்சயமாக அக்டோபர் மாதம் 2 அல்லது 3ஆம் வாரத்துக்கு இடைப்பட்ட நாட்களில் நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை 2026 என்பது தொடங்கி தமிழகத்தின் இயல்பை விட மிக அதிகமான மழையை கொடுக்கும். விரிவான வானிலை அறிக்கை நிச்சயமாக பார்க்கலாம். அதாவது